பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இனிமேல் கண்டினியூஸாக போட பார்க்குறேன். ஸோ வேணிக்கு 2 மிஷன் முடிக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பார்ட்டால் 3 லெவலும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாம்பி மிஷின் இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பாஸ் லெவல்னு ஒன்று இருக்கும். அந்த மெக்கு அந்த ஃபைட்டையும் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன முதலாவது இது என்ன அப்படின்னா, அந்த திஸ் இஸ் பார்ட்டாவோடைய முதலாவது லெவலில் வந்து எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த திஸ் இஸ் பார்ட்டா இருக்குல்ல, ஸோ அந்த திஸ் இஸ் பார்ட்டாக தான் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அந்த கால் சிம்பிள் இருக்குங்க. இதுதான் அது ஆல்ரெடி. ஐயோ கம்ப்ளீட்டாக முடியாதா? சரி, என்னது ஆன்டி டெரரிஸ்ட் வின். சரி, 3 லெவல் இல்லை 2 லெவல் தான் முடிக்க முடியும் போல். ஸோ அதனால் இந்த 2 லெவலையாச்சும் முடிக்க பார்ப்போம். இதில் இன்னொரு பிரச்சனைனா எவ்வளோ அடிக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன். ஓ மை கேட், இதுலேயே அடித்து எல்லோரையும் கீழே தள்ளிடலாம் போல். இது ஒரு நியூ எபிலிட்டி. நான் வந்து கஷ்டப்பட்டு ஆஃப்லைனில் வச்சு அன்லாக் பண்ணேங்க. எதுவுமே வந்து வீட் போல். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓ மை கேட், ஒரு அடி தானடா அடித்தேன் காலுக்கு அடியில். அதுக்கே பறந்துன்னு போய் விழுறான். போய் விழு எல்லாம். நீ கீழே போய் விழு. ஒட்டில் போய் நிற்கிறாயே, இதெல்லாம் உனக்கே நியாயமா? டே என்னடா பறந்துட்ட? ஏய் சூப்பர்மேன், பறந்துட்டு போய் விழுறோம். புள்ளியா? ஓ மை கேட், டபுள் ஷாட் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஓ மை கேட், 1 டேப். ஃப்ரீ ஃபயர் நான் அதிகமாக விளையாட மாட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கில்லிங்கோடைய பேர் மட்டும் எனக்கு அதிகமாக தெரியும். டோய் அடிக்கிறா, பறந்து போ. என்னதான் சூப்பர். ஏங்க அந்த ஒரு என்னென்னா அந்த ஒரு இதில் வர்றவனுங்க, அந்த ஒரு ஸ்கின்னில் வர்றவனுங்க சூப்பர் மேனுடைய ரேஞ்சுக்கு பறந்து போய் விழுறாங்க. போய் விழு போ. எல்லாருமே காலுக்கடியில் விழிச்சா போய் விழுந்துருவாங்க போல். யாரா நீ கோமாளி? போய் விழு போ. போய் விழு. காலுக்கடியிலே அடிக்கணும். ஓடு. கவட்டை கடியிலே காலை விட்டணும். ஐயோ வேறு மீனிங்கில் போகுது. டேய் நில்றா, இன்னைக்கும் தலையே வெட்டுறேன் போடுறா. போய் விழு போ. சாப். டேய் மிஷினை சீக்கிரமாக முடியலடா. கிளிக் பண்ணியே செத்துருவோம் போல். இப்போ கீழே விழுந்து தொலையேன். சாவுடா டேய். போட்டு மொத்தணும். டேய் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குதா? காலே புளிய பிச்சிச்சு காலு, அந்த அளவுக்கு அடித்தேன். எனக்கு அப்படி வெறியாகுதுங்க இதில். சாவுடா. அடிச்சடிச்ச என்னோடய இதெல்லாம் போகுதுங்க. அங்கே பாருங்கள், அடித்தா என்னோடய ஸ்டாமினா லெவலே குறையுது. அந்த அளவுக்கு நாசமாக்கி விட்டாங்க என்னோடய இதை. ஃபயர் சோபா. உன்னெல்லாம் அடிச்சே கொள்றேன்டா. சாவு. நீ சாவுடா. குவெஸ்ட்டு ஃபெயில்டா. ஏன்? சரி தர முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? பிக் கிளாஷு, திஸ் இஸ் பார்ட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பார்ட்டா முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்படின்னா இந்த திஸ் இஸ் பார்ட்டா வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓ கைஸ் இப்போ ஏன் அது முடியல அப்படின்னு இப்போ எனக்கு தெரியுது. இதில் வந்து நம்ம வந்து எல்லோரும் அடித்து கொன்னா அது வந்து நம்ம அவுட் ஆயிடுவோம். இதுவே வந்து இந்த கையால் அடிக்கிற இது இருக்கு இல்லையா, இதை வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வின்னு. ஓ மை காட், பறக்க வச்சு அடித்து பார்த்துருக்கிறியா? ஓடு. அவன் அடித்தா இவன் பறக்கிறாங்க. அது எப்படிடா? டாய் சாவுடா. இருங்க ஒரு வேளை இது அந்த பிரச்சனையாக இருக்குமோ தெரியலை. ஃபஸ்ட்டு போயிட்டு அதுவா இது அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடும். வேறு ஒன்றும் இல்லைங்க, இதை கையை இல்லாமக்கிட்டு காலால் உதஞ்சாதான் இந்த மிஷின் வந்து இது பண்ணுமோ அப்படின்னு நினச்சேன்.
அதனால தான் அந்த கையை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். போய் உள்ள போ. டோய் கிட்ட போய் நிற்கிறான் கைஸ். குட்டிடி ஃபேன்டா நான். இர்ஃபான் வாய்ஸ் பார்த்துனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம், பறக்கிறோம் என்ற மாதிரி தான். டேய் அடி வாங்கி தொலைங்கடா, என் ஸ்டாமினா வேறு போய் தொலையுதே. போயிட்டு இந்த எனர்ஜைசர் கொஞ்சத்தை வாங்கி வச்சுக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜைசரை வாங்கி வச்சுட்டேன். போய் சாகுங்க. அப்படியே கூட்டமாக போய் விழுந்து செத்துப்போங்க. போய் செத்துப்போ. உனக்கும் அடி, நீ போய் செத்துப்போ. பறந்து போய் விழு. உனக்கும் எத்து வேலை பக்கத்து நாட்டில் இருக்க அப்படியே போயிட்டு டெல்லிக்கு போய் விழுந்துட்டு வா. போய் சாவு. நேரிலே அடிப்பேன் எல்லாரையும். போய் செத்து போடாடா. இனிமேல் உனக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்குறதாவே இல்லை. செத்துப்போ. திஸ் இஸ் பார்ட்டா குங்ஃபு ஸ்டைலுக்கெல்லாம் கூட 12,000 ரூபா தாராங்களே. 12K. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் பச்சை பொய்யில. அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பக்கத்தில் பரவாயில்லைங்க, அந்த ஒரு லைக் பட்டனையாச்சும் கிளிக் பண்ணிடுறேன். சொன்னல நான் வந்து கையால் அடிச்சுக்கோண்ணேன். அதனால தான் இந்த பிரச்சனை. யூஸ் கிக் அபிலிட்டி. தேங்க்யூ. இதுக்கும் 12K தரானுங்க. ஸோ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் இஸ் பார்ட்டா வந்து அடுத்து ஒன்று இருக்குது. அதில் வந்து 10K தரானுங்க. இந்த மாதிரி 5Kலாம் தரல. மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான் போலாட்டுக்கு. இருந்தாலும் அது பொய்ன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மூச்சு விடாமல் பேசினா செத்துருப்பேன். ஏன்னா வரியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வரியாக போய் விழுந்து தொலையாண்டா. ஏன்டா இன்னும் இருந்துக்கிட்டே உசுரை வாங்குற? நீ போய் விழுந்து தொலை. போய் விழுந்து தொலைய மாட்டியா? வா அசுரவா. பேக்ரவுண்ட் அந்த ஒரு மியூசிக் வந்து என்னால் போயிட்டு அந்த ஒரு ஆப்பில் போய் எடுக்க முடியல. ஸோ அதனால் நீங்களே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கோங்க வாயால். வா அசுரவா. போய் தொலை. வெறியாவது ப்ரோ. டேய் ஏன்டா ரோப் எபிலிட்டியை யூஸ் பண்ணுற, கிக் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறா? போய் செத்து தொலைங்க எல்லாரும். ஏன்னா உயிரோடு இருக்கிறது இந்த நாட்டுக்கே யூஸ் இல்லை சாரி. ஓகே யூஸ் பண்ணுற அடுத்த பேட்டரியை போய் விழுங்கடா. ஐயோ 1.5 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு தான் இந்த ஒரு மிஷினேவா? நீங்கள் அடி தெரியாமல் எவ்வளோ நேரம் எல்லாரையும் போட்டு மொத்திக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு புது கேம் ஒன்று என்ன கேம்? புது கேம்னா என்ன கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு அந்த கேம் எந்த கேம் வந்து ட்ரை பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட் இல்லைங்க, என்னுடைய வாக்கு சரியா, அந்த சஜஷன். ஸோ நீங்கள் அடுத்து எந்த கேம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கேம் தான் நான் அடுத்து வந்து ப்ளே பண்ணுவேன். ஓமிகேட் இன்னும் ஒரு 40 செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் முடிக்காட்டி நம்மளை போட்டு முடிச்சிருவாங்க போலையே. ஆனால் இவனும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும் போலையே. என்னங்க அப்பப்போ முடிஞ்சு தொலையுது. போயிட்டு அது கிளிக் பண்ணுறது தாங்க வெறியாவது எனக்கு. உனக்கு இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்களா? டே இன்னும் 1.5 செகண்ட் உள்ள நான் முடிக்கணுமா? ஐயோ டே கைஸ் முடிய போகுது. சத்தியமாக சொல்ல முடிய போகுது. டே போய் சத்து தோலைங்கடா. சாவுங்கடா வேணாங்கடா, சாவுங்கடா. போய் செத்து போடா. ஐயோ முடிய போகுது. ஏன் மிஷின் முடிய போகுது? முடிஞ்சிச்சுடா. கைஸ் கதை சொல்லி முடிஞ்சு. குவெஸ்ட்டு ஃபெயில்டு. 1K தர்றதுக்கு பஞ்சப்பட்டு கஞ்சப்பயிலுவேன். முடியல. இப்போது எங்கேயாச்சும் ஒரு பெரிய பில்டிங்கும் குரங்கு மாதிரி தாவி போயிட்டு அங்கேருந்து இந்த ஜாம்பி மிஷின் வருதா அப்படின்னு பார்ப்போம். போங்கடா டேய், நானே கஷ்டப்பட்டு துயரத்தில் உட்காந்துருக்கிறேன். உங்களுக்கு இருந்துக்கிட்டு இந்த கமெண்ட் கேட்குதா? இது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த
இந்த இது கூர்க்கா படத்தில் அந்த ஒரு ப்ரெஸ்காரன், அந்த ப்ரெஸ் கம்பெனியை வச்சு நடத்துகிறவன் அந்த சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்களை கூப்பிட்டு வச்சு கமெண்ட்டு கேட்பாள். அந்த மாதிரி இருக்குது. ஐ வாண்ட் ஃபீலிங்ஸ் அப்படியே கத்தின்னு இருப்பான். முடியல. இந்த ஒரு ஜாம்பி மிஷனுக்காக காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இந்த ஜாம்பி மிஷின் எங்கெங்க இருக்குது? ஏன்னா நீங்களே பாருங்கள், அந்த தடித்தாண்டவராயனுடைய மிஷின் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி இருப்பேன். இந்த நேரத்தில் வந்து தடித்தாண்டவராயனோட மிஷின்லாம் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அந்த அளவுக்கு இது நான் வந்து குரங்கூட மோசமாக தாவின்னு இருக்கிறான்றது எனக்கே தெரியுது. என்ன பண்ணுது? என்னதான் குரங்கூட மோசமாக தாவினாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் இல்லை 11 நிமிஷமாக ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கிறேன். இன்னும் எனக்கு இந்த ஜாம்பி மிஷின் கண்ணில் படலையா? ஓய் ஜாம்பி, ஜாம்பிக்காரா எங்கடா இருக்கிறோ? எங்கெங்க இருக்கிறான்? ஜாம்பி மிஷின் வளமையாக சில இடங்களில் வந்து வரும். அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்ப்போம். வந்திருந்தா சரி, இல்லாட்டி அவ்வளவுதான். முதலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் சைடில் வந்து வரும். இங்கேருந்து குதிச்சாலே போதும், ஈஸியாக போக முடியும். அப்படி ஒரு எபிலிட்டி வந்து இப்போதைக்கு இருக்குது. அது நானே தான் கஷ்டப்பட்டு போயிட்டு அன்லாக் பண்ணேன். பார்த்தீங்களா கைஸ்? இதுக்கு பேர் தான் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஜாம்பி மிஷின் வந்து விசிபிள் ஆகும். இந்த இடத்துல ஜாம்பி மிஷின் வரலையா? வேறு எந்த இடத்துலலாம் ஜாம்பி மிஷின் வரும்? கைஸ் அந்த பிரிட்ஜு சைடு இருக்குல்ல, அதில் வரும். ஆமாம், அந்த பிரிட்ஜ் சைட்லேயும் வரும். வாங்க இப்போ அந்த பிரிட்ஜ் சைடுக்கு போவோம். அங்கால இருக்குது பிரிட்ஜு. நான் எங்காலேயோ போயின்னு இருக்கிறேன். ஒரு கோமாளின்றது நானே நிரூபிக்கிறேன். பிரிட்ஜோட இங்கால சைடில் தாங்க வரும். இங்கால சைடு மாதிரி தான் வரும். இல்லை அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும். இந்த பிரிட்ஜ் சைட் தானே? ஆமாங்க, இந்த பிரிட்ஜ் சைட் தாங்க. என்னடா இது, இன்னின்னு பார்த்து எந்த ஒரு ஜாம்பி மிஷினும் இல்லை. வளமையெல்லாம் நான் சும்மா நார்மலாக ஆஃப்லைனில் தான் விளையாடுவேன். அந்த நேரத்தில் இந்த ஜாம்பி மிஷின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நேரமாக வந்து கண்ணு தென்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மேலெல்லாம் ஐயோ, நீ வேணால் ஏரில் போய் தேட முடியாது. சூப்பர் பைக்கை தூக்குடா சூப்பர் பைக்கை. இல்லை நான் சும்மா தான் இது வந்து இந்த ஒரு இதை எடுத்தேன். என்ன அப்படின்னா இந்த பைக்கில் சுற்றணுங்கிறது என்னுடைய பல நாள் ஆசை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒரு பிரிட்ஜுன்னு தெரியும். அஃப்கோர்ஸ் அந்த பிரிட்ஜில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த பிரிட்ஜில் போய்ட்டு தேடி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நாம் முடிவு பண்ணிக்கலாம். சூப்பர். அச்சோ கொஞ்சம் கை சத்தியமாக சொல்லலாம், சூப்பர் க்ளோஸ். இது கொஞ்சம் கூட தான் போலீஸ் கேஸ் வாங்கியிருப்பேன். அந்த பிரிட்ஜ் சைடு. ஆமாம், அந்த பிரிட்ஜ் சைடில் இருக்கும். திருப்படா வண்டியா? அச்சோ பிக் கிளாஸ். இந்த சைடில் சில வெய் ப்ரோ, ஏங்க புது அப்டேட்டில் இதெல்லாம் வேறு கொண்டு வந்துட்டாங்களா? ஒரு பைக்கில் 2 பேர் அப்படியே ரைட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், இந்த சைடில் ஒரு மிஷின் ஒன்று வரும், இந்த சைடில் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜ் சைட்லேயும் இன்னொன்று வரும். டோய் என்னடா இவங்க? அட போங்கடா, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்குள்ளே உங்களோட பிரச்சனை தான் என்னால் இழுக்க முடியாது. ஏங்க 14 நிமிஷத்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான். 14 நிமிஷமாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா வேஸ்ட்டா? டேய் ஜாம்பி மிஷினை சீக்கிரமாக தந்து தொலைங்கடா டேய். வெறியாவது எனக்கு. இதெல்லாம் தேடி போய் செய்வேங்க. ஜாம்பி மிஷினும் அப்படி கண்ணில் போடுவோம்.
சரி சப்வேக்குள்ளே போனாலும் வராது, என்ன பண்ணுறது? ஏண்டா டேய், பல நைட்டாக உட்காந்து தேடின்னு இருக்கேன்டா, ஒரு சாவியை கூட காணுமா? எனக்கு கண்ணெல்லாம் வேற தண்ணி, கண்ணெல்லாம் வேற வேர்க்குது. அது என்ன எப்படி இருக்குது தெரியுமா? சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சொல்லுவார், அப்போது கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்ல, நான் அழுகிறியா அப்படின்னு கேட்க, சிவகார்த்திகேயனா விஜயா? விஜய் 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 கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்ல, அழுகுறியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ எதுக்கு? ப்ரோ 1.1% கண்டிப்பாக கேஸு. டேய் போய் தொலைடா. மை கேட், வாட் அ ஃப்ளாஷ். ஓகே, இப்போதைக்கு அங்கே அந்த ஒரு பில்டிங்கோடைய டாப்பில் போயிட்டு பார்ப்போம். இந்த பில்டிங் ஞாபகம் இருக்கா? இந்த பில்டிங் ஞாபகம் இருக்கா? இந்த பில்டிங்கில் தாங்க இவ்வளோ நேரமாக நின்றுகளை சுற்றிக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா டே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்காடா? முதல்லலாம் எத்தனை நான் தேடாம அந்த ஒரு மிஷினை இது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்னது தேடுனா ஒரு பையன் பக்கத்தில் நிற்க மாட்டான், ஆனால் என்னது அது தேவைப்படாட்டி தான் அது வந்து கண்ணு வந்து வேலை நிற்கும். ஏன்னா அவ்வளோ அப்படி தன்படும். அதுக்கு அந்த ஒரு டைமுக்கு நம்ம பேசாமல் வேறு ஏதாச்சும் ஒரு மிஷின் முடிப்போம். இது வந்து ட்ரெயினிங் டேயா சார்? அகெயின்ஸ்ட் பிக் க்ரௌட் ஆஃப் எனிமீஸ் நோ பேல் சினிமா ஹால் மசாக்கர். ஏங்க நிறைய மிஷின் நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்குறேங்க. டிஃபீட் எனிமி வித் பார்ட்னர். ஓகே, ஹாய் எஸ்கோர்ட் மீ எட் டு த பாயிண்ட் பட் தே ஷுட் நாட் கில் மீ ப்ளீஸ். ஓகே, என்னோட ப்ளீஸ் கேட்காம சொன்னாலே நம்ம அப்படி ஹெல்ப் வந்து சொல்லி கொடுப்போம். ஐயோ, அவள் என்னுடைய டீம்மேட் தானா? என்னுடைய டீம்மேட்டை நானே கொண்டேன்ல. அது வந்து இடையில தான் நான் பார்த்தேன். டாய், என் டீம்மேட்டை கொள்ள வந்தீங்க மண்டே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் பார்த்துக்க. கை ப்ரோ, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வராத. என்னுடைய கண்ணை பற்றி யாருக்கும் தெரியாது. அது என் டீம் பார்ட்னரை கூட அப்படியே கொண்டுரும் பார்த்துக்க. யார் பார்ட்னர் என்னென்னா என்னுடைய டீம் என்னுடைய கன் பார்க்காது. போட்டு தள்ளுறேன்னா போட்டு தள்ளுறது தான் ப்ரோ, பார்த்துக்க. ஓய், மை கேட், அவன் சும்மா போயிட்டு இருந்தான்டா. டேய் சாவுடா. அட பைத்தியக்காரனுங்களா, இந்த இடத்துல கொண்டு வந்து விட தப்பு தான் போலையே. ஹெல்த் பூஸ்ட்டு கொஞ்சம் தாங்க இருக்குது. 4 ஹெல்த் பூஸ்ட்டு தான் இருக்குது. நாக் டவுன் ஃபென்ஸ். ஓகே, 26K இருக்குது. டே வாடா, இன்னொரு இவனை வச்சுன்னு நான் சத்தியமாக உள்ள சுற்றுறதுக்கு. எரும மாடு. ஓய் டீம் பார்ட்னர், என்ன டீம் பார்ட்னர் ஆனால் கேளுங்க. டீம் பார்ட்னர் அவனுடைய இதை வந்து அவனோட ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் பண்ண முடியாது. அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை. ஐயோ, எக்ஸ்ட்ரா இன்னொரு பிரச்சனை. டே அவனை போட்டு தள்ளுடா பைத்தியம், கையால் போய் குத்துறானே. ஹெட்ஷாட். அங்கே பாருங்க. டேய் சீக்கிரம் வந்து தொலைவா. ஒன்று டீம்மேட்டாக ஒன்று. டேய் எவன்டா நீங்கள்? ஐயோ, புல்லட் வேறு அப்படி பெருசாக இல்லை. அம்யூனிஷன் போய் வாங்குற அளவுக்குலாம் கூட இப்போ டைம் வேற இல்லை. அந்த இருக்கிற புல்லட்டை வச்சு முடிக்க பார்க்கணும். 4 புல்லட்டு தான். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணோம். ஓகே, பேக் டு மை கேட் 5000. ஓகே கைஸ், ஓகே. இப்போ கூட அந்த இது வரலைங்க. ஸோ இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இவ்வளோ பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் எஸ்பிடிஜி. பாய் கைஸ். 20 நிமிஷம் போன வீடியோ எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பாய் ஃப்ரம் எஸ்பிடிஜி. பாய்.